காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கருமுட்டை உறைய வைக்கும் கலாச்சாரம். அதாவது இன்றைக்கி நிறைய இளம் தம்பதியர்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை இப்போ எங்களுக்கு வேண்டாம், அதன் பிறகு நாங்கள் பெற்றுக்கலான் இருக்கோம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க சில பேர். அதற்கு பல காரணங்கள் இருக்கும். அவங்களுடைய தொழிலில் அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதனையை நிகழ்த்தணும், அதன் பிறகு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு பல காரணங்களுக்காக குழந்தைகளை தள்ளி போடுறவங்க உண்டு. இன்றைக்கி இந்த கருமுட்டையை உறைய வைக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கி ரொம்ப வேகமாக நம்ம நாட்டில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கருமுட்டையை எடுத்து அவங்க இன்றைக்கி அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியின் மூலமாக திரவ ஹைட்ரஜனுக்குள்ளே வைத்து 10 ஆண்டுகள் வரைக்கும் நம்மளால் அந்த கருமுட்டையை சேமிக்க முடியுங்க. ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையை எடுத்து அது சேமித்து வைப்பதன் மூலமாக 10 ஆண்டுகள் கழித்து அந்த கருமுட்டையை அவங்க குழந்தையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் தான் இது. இது 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று, கருமுட்டையை எடுத்து உறைய வைப்பது என்பது ஒன்று, இன்னொன்று அதை எம்பிரியோவை மாற்றி அதை உறைய வைப்பது என்று ஒன்று. 2 விதமாக பண்ணுறாங்க. கருமுட்டையை நம்ம உறைய வைப்பதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த கருமுட்டை உத்தேசமாக உறுதியாக அது குழந்தையை பெற்று கொடுக்குமா, அதில் குழந்தை உருவாகுமா அப்படிங்கிறது தெரியாது. அதில் உத்தரவாதம் கிடையாது. 2வது, அது கலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கருமுட்டையை உறைய வைப்பதை விட கருமுட்டையை ஒரு திருமணத்துக்கு பிறகு அந்த ஆணினுடைய உயிரணுவோடு சேர்த்து அதை எம்பிரியோவை மாற்றி எம்பிரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி எம்பிரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. 2 சேர்ந்ததுக்கப்புறம் அதை 10 வருஷம் கழித்து கூட நம்ம குழந்தையாக மாற்ற முடியும். அந்த எம்பிரியோவை எடுத்து தாயினுடைய வயிற்றுக்குள்ளே செலுத்தி இயற்கையான முறையில் சுகப்பிரசவமாகவே பெற்றுக் கொடுக்க முடியும். செயற்கை முறையில் கருத்தரிக்கிறது IVF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட அட்வான்ஸாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருமுட்டையை உறைய வைக்கிறாங்க. இன்றைக்கி எதனால் இப்படி ஒரு தொழில்நுட்பம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இன்றைக்கி இளம் வயதிலேயே நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா புற்றுநோய்க்கு பாதிக்கப்படுறாங்க. அப்போ புற்றுநோயிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, ஹீமோதெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. அதே மாதிரி ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு அவங்க போகிறாங்க. இந்த மாதிரி 2 சிகிச்சைகளுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்படுகிறது, கரு பாதிக்கப்படுகிறது, கருமுட்டைகள் பாதிக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியாதோ அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. அதனால் அந்த சிகிச்சைகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தங்களுடைய கருமுட்டைகளை சேமித்து வைப்பதன் மூலமாக, இப்போ பேங்கில் பணத்தை எப்படி டெபாசிட் பண்ணுறோமோ அதுமாரி கருமுட்டைகளை டெபாசிட் பண்ணுறது மூலமாக அதன் பிறகு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு அந்த கருமுட்டைகளை வைத்து தங்களுடைய குழந்தைகளை எதிர்கால சந்ததிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் அவங்க சில ஊசிகளை போடுறதன் மூலமாக அந்த கருமுட்டைகள் அளவுக்கு அதிகமான முறையில் அது வரும். அதில் எது சிறந்த முட்டைன்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த முட்டைகளெல்லாம் எடுத்து அவங்க அதை சேமித்து வைப்பதன் மூலமாக எதிர்கால சந்ததியில் அந்த குழந்தைகள் பேரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிநவீனமான தொழில்நுட்பமாக இந்த கருமுட்டை உறைவு கலாச்சாரம் என்பது இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊசைட் கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிநவீன முறையில் இந்த தாய்மையை தள்ளி போடக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. இந்த மாதிரி அந்த கருமுட்டையை எடுத்து உறைய வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவ ஹைட்ரஜனில் வச்சு உறைய வைப்பதற்கு பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இன்றைக்கி செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி சேமிக்கப்பட்ட உறைய வைக்கப்பட்ட அந்த கருமுட்டையை ஓராண்டு பராமரிப்பதற்கு பார்த்திங்கனாக்கா 1.5 லட்சம் அதுக்கு தனியாக வாங்குவாங்க. அப்படி 10 வருஷம் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செலவழிக்கணும். அப்படி அதிக செலவீனம் வைக்கக்கூடிய ஒரு புதிய நவீன தொழில்நுட்பம் தான் கருமுட்டையை உறைய வைக்கக்கூடிய இந்த கலாச்சாரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளம் தலைமுறையினர் எல்லாருமே குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 40 வயதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. 30 வயதுக்கு மேலே பேறுகாலம் அப்படின்னாலே எவ்வளோ சிக்கல்னு உங்களுக்கு தெரியும். 40 வயதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கும் போது அது இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போது ஆரோக்கியமான உயிரணுவும் ஆரோக்கியமான கருமுட்டையும் இருக்குமான்னு தெரியாது. அதனால தான் இளமையிலேயே அதை சேமித்து வைத்து கொண்டு அதன் பிறகு அவங்க அதை குழந்தையாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
அதாவது குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் இன்னைக்கு இருக்குது. டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் இன்கம் நோ கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை சம்பளம் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி குழந்தையே வேண்டாம், நம்முடைய வருமானத்தில் நம்மளே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம், எதுக்கு குழந்தைய பெற்று அதுக்கு வளர்த்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் சொத்து சேர்த்து அதுங்களோட நம்ம பிரச்சனையெல்லாம் ஏன் மாட்டணும், அதனால் 2 பேரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மாறுதலை ஒரு மாற்றுதலை தரக்கூடிய ஒன்று தான் இந்த கருமுட்டை உறைய வைக்கும் கலாச்சாரம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.